முன்னேற்ற கழகத்தினுடைய உங்கள் மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சுத்தமான இயக்க தொண்டர்களை கொண்டிருந்த அந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் இல்லாமல் இருப்பதை, உங்களுடைய குரல் ஒலிக்காமல் இருப்பதை நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க? பலகீனமாக நினைக்கிறீங்களா? அமெரிக்க திருவிடத்தில் சிக்காகோவில் மேதின அரங்கத்தில் ஒரு வாசகம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது, சப்தத்தை காட்டிலும் மௌனம் வலிமையானது என்று. அதை தமிழ்நாட்டில் நாங்கள் இப்பொழுது அமல்படுத்துகிறோம். சப்தத்தை காட்டிலும் மௌனம் வலிமையானது என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும். நாங்கள் களத்துக்கு வரவில்லையே தவிர நாட்டு மக்களின் கவனம் எங்கள் மீது திரும்பி இருக்கிறது. எங்கள் தோழர்கள் இந்த தேர்தலில் நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல தவக்காலம், மறுமலர்ச்சி திமுகவுக்கும் இது தவக்காலம். ஏப்ரல் 11 மாலை 5 மணிக்கு எங்கள் தவம் முடிந்துவிடும். எங்கள் தவம் அப்போதுதான் கலையும். அதுவரைக்கும் மௌனமாக இருப்போம். மௌனம் மிகப்பெரிய மரியாதையை பெற்றுத்தரும் என்பதை நாடும் ஏடும் பார்க்க போகிறது. நீங்களும் பார்க்க போகிறீர்கள். இல்லை, அந்த தேர்தலில் பங்கு எடுத்துக்காத இந்த சூழ்நிலை வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரே குறிக்கோள் வந்து இந்த இனத்தை, குறிப்பாக இலங்கையில் தமிழினத்தை அழித்து ஒழிப்பதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் அரசுக்கு துணை போன இந்த துரோகி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உங்களுக்கு பரம எதிரியாக, கட்சி சார்பற்று நீங்கள் மதிமுகவுடைய நிலைப்பாடு என்று பார்த்தாலும் இனத்தை அழித்தவனுக்கு துணை போக முடியாதுன்னு தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் எடுத்திருக்க இந்த சூழ்நிலையை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி இருக்கின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவோடு பங்கெடுக்காமல் விட்டதனுடைய விளைவு இப்படியான ஒரு வாய்ப்பு வந்து நழுவி இருக்குதுன்றதுக்கு என்ன பதில் சொல்லப்படுது? அதற்கு நாங்கள் காரணமாக இருக்க முடியாது. இதற்கு காரணம் ஜெயலலிதா தான். நாங்கள் எங்கள் சுய கௌரவத்தை பாதுகாத்து தீர வேண்டிய கட்டத்திற்கு தள்ளப்பட்டோம். எங்களுக்கு அரசியல் ரீதியாக எங்களுக்கு கிடைக்கிற ஆதாயங்களை காட்டிலும் கட்சியினுடைய மானமும் கௌரவமும் முக்கியம் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருந்தோம். அதற்காக நாங்கள் திமுகவை ஆதரிக்கவில்லை. திமுகவின் கதவை நாங்கள் தட்டவில்லை. மூன்றாவது அணி ஒன்று என்று நாங்கள் முயற்சிக்கவில்லை. தனியாக போட்டியிடுவோம் என்றும் நாங்கள் முடிவெடுக்காததற்கு காரணம் வைகோ விலை போய்விட்டான் என்று அப்பொழுது பழி சுமத்துவார்கள். ஆகவே நாங்கள் மௌனமாக இருக்கிறோம். கருணாநிதிக்கு இது ஆதாயமாக மாறும் என்கிற ஒரு அதிசயம் நடக்குமானால் இதற்கு முழுக்க முழுக்க ஜெயலலிதாவே காரணம், நாங்கள் காரணம் அல்ல. இது ஜெயலலிதா தீர்மானிக்க வேண்டியதை தவிர நாங்கள் தீர்மானிக்க வேண்டியதல்ல. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் யாருக்கு வாக்களிப்பது என்பதை எங்கள் கட்சி தோழர்கள் அறிவார்கள். மனச்சாட்சிப்படி நாங்கள் எங்கள் கடமை நாங்கள் தேர்தலில் செய்வோம். ஆனால் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் சொல்லுவது மாதிரி கருணாநிதிக்கு இது சாதகமாக அமைந்து விடுமா என்றால் 119 தொகுதிகளிலே தான் திமுக களம் காணுகிறது. 118 இடங்கள் பெறுகிற கட்சி தான் ஆளுங்கட்சி ஆக முடியும். ஆகவே 119 தொகுதிகளில் போட்டியிடுகிற திமுக எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? வாய்ப்பே கிடையாது. தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்று கேட்டால் யாருக்கும் அறுதி பெரும்பான்மை வராது. ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும். பீகாரில் நேற்று நடந்தது நாளை தமிழ்நாட்டில் நடக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வருடத்தில் தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடக்கும். அப்போது கதாநாயகனாக என் தலைவன் வைகோ இருப்பான். இதுதான் நடக்கப் போகிறது. சரி, இந்த தேர்தல் உங்களுடைய தொண்டர், லட்சக்கணக்கான தொண்டர் வந்து என்ன செய்யுதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை. இல்ல இப்போ அவங்க வந்து வெளிப்படையாவே பேசுவோம். அதிமுகவோட 5 வருஷம் நீங்க தொடர்ந்து இருக்கீங்க, நட்பு ரீதியா இருந்துட்டு இருக்கீங்க. அதிமுகவுடைய நிர்வாகிகள் வந்துட்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை விலை பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நீங்க பிரச்சாரம் செய்யற மாதிரி மிகப்பெரிய பணபலத்தை வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் உங்களுடைய தொண்டர்களை விலை பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நிதர்சனமா நம்ம அது அரசியல் நம்ம எடுத்துக்கிற விஷயம். இப்படி ஒரு வாய்ப்பு நடக்குமா நடக்காத நீங்க நினைக்கிறீங்க? அதாவது அந்த தொண்டர்களுக்கும் உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு என்ன பதில் வச்சு? கட்சி தொண்டர்களுக்கு நாங்க வேலை கொடுப்போம். ஆனால் விலை போவான் என்று சொல்றீங்கல்ல, இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. உலகத்தில் விலை போகாதவன் வைகோவின் தொண்டன் மட்டும்தான். பொடா என்கிற யுத்த காலத்தையே கடந்தவர்கள் நாங்கள். எங்கள் உன்னதமான உயர்ந்த தலைவனை 8க்கு 4 கொட்டடியில் 19 மாத காலம் அடைத்து வைத்திருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் களமாடியவர்கள் நாங்கள். அப்பொழுதே விலை போகாதவன், சோரம் போகாதவன்